பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? கடந்த காலமெல்லாம் நம்முடைய ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்து நம்மளை நடத்தின வழிகள் ஒவ்வொன்றும் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது பாருங்களேன். அன்பானவர்களே, இந்த வருஷத்தில் 11 மாதங்களை நாங்கள் முடித்து 12வது மாதத்தில் நாங்கள் பிரவேசிக்கிறோமே, எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். இந்த 12வது மாதம் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சிகரமானது, எவ்வளவு ஒரு பெரிய அங்கே ஆர்வம் நிறைந்ததாய் எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுகிற ஒரு நல்ல 12வது மாதத்தில் நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த 2024வது ஆண்டு இன்னும் ஒரு சில நாட்களில் அது முடிவாக போகிறது. நாங்கள் ஒரு புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். இந்த 12வது மாதத்திலே நம்முடைய ஆண்டவர் நம்மளுக்கு என்ன வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறார், நம்முடைய என்ன காரியத்தை குறித்து பேச போகிறார், எனக்கு என்ன பதிலை அவர் கொடுக்க போகிறார் என்று சொல்லி நீங்கள் பிரம்மாண்டமான ஒரு மகிமையான எதிர்பார்ப்போடு கடவுள் சன்னிதானத்தில் காணப்படுறீங்களா? கர்த்தர் இந்த நாளில் அவர் உங்களோடு பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். எத்தனை பேர் எதிர்பார்த்து நிற்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்காய் காத்திருக்கிறீங்க? நிச்சயமாய் இந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையில் இங்கே மகிமையான ஒரு அற்புதத்தை செய்ய போகிறது. சந்திக்க போகிற புது வருஷத்துக்கு இது ஒரு மகிமை உள்ள இங்கே நல்ல ஒரு வாக்குத்தத்தமாக இருக்க போகிறது. அதே வாஞ்சியோடு கூட விசுவாசித்து கொண்டு அந்த வார்த்தையை நாங்கள் கேட்போமா? இந்த நாளிலும் ஜோவேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம் சொல்கிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அன்பு பிள்ளைகளே, தேவன் இந்த நம்ம மாசத்துல இங்கே என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாராம்? கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் என்பதாக. பயப்படாத தேசமே, தேசத்தின் குடிகளே, பயப்படாதிருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் அநேக பயங்கள் இருக்கிறது. சில வேளையிலே நாம் நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து பயப்படுகிறோம், நம்முடைய வாழ்க்கையை குறித்து பயப்படுகிறோம். இப்படியாக பலதரப்பட்ட பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த பயங்கள் நடுவிலே நாம் அந்த பயத்தை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால், பயங்களை நீக்கத்தக்கவர், பயங்களில் இருந்து நம்மளை விடுவிக்கத்தக்க ரீதியாக கொடுக்கிறதான அற்புதமான வாக்குத்தத்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடியலாய் இருக்கிறது, நமக்கு அது வழிகாட்டலாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளிலே கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு பேசுகிற விடயம் என்ன? அவர் எங்களுக்கு சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டாம், கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்யார். அவர் பெரிய காரியங்களை இதுவரை செய்திருக்கிறார், இனிமேலும் அவர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, அன்பு பிள்ளைகளே, இதில் நாங்கள் சரித்திரத்தில் நடந்த பல விடயங்களை குறித்து ஆராய்ந்து பார்க்க போகிறோம். முதலாவது 12வது மாதம் என்றாலே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டமும் ஆரம்பிக்கிற ஒரு மாதமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. 12வது மாதம் என்றால் இங்கே கிறிஸ்துமஸை நினைவு கூட உலகம் முழுவதிலும் ஆரம்பித்து விடுகிறது. தெருக்கள் எல்லாம் அலங்காரம், வீதிகள் எல்லாம் அலங்காரம், வீடுகள் தோறும் கடைகள் தோறும் எல்லா இடங்களும் மிகவும் அருமையான அங்கே மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டத்தை போன்று அங்கே அலங்கரிக்கிறதை நாங்கள் அவதானிக்கிறோம். அன்பானவர்களே, இவைகள் எல்லாம் எதை கொடுக்கிறது? ஒரு மகிழ்ச்சியை நம்மளுக்கு காட்டுதல்லவா? அப்படித்தான் அவருடைய பிறப்பாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, அதான் குட் நியூஸ் என்று சொல்லப்படுகிறது. அது நல்ல செய்தியாய் இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட அன்பு ஆண்டவருடைய ஜனங்களே, உங்களுக்கு அவர் கொடுக்கிற வார்த்தை என்ன? நீங்கள் பயப்பட வேண்டாம், கடவுள் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வாராக. அவர் செய்ய போகிறார், அவர் மகிமையானவைகளை செய்ய போகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் நான் உதாரணம் காட்ட விரும்புகிற அங்கே மிக முக்கியமான ஒரு நபர் தான் மரியாளாக இருக்கிறார். இந்த மரிய அன்னையுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாங்கள் பார்ப்போமானால், நாங்கள் பார்க்கிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 30வது வசனம் இப்படி சொல்லுகிறது,
தேவதூதன் அவளை நோக்கி பயப்படாதே. முதலாவது அவர் பேசின வார்த்தை மரியாளை பார்த்து, நீ பயப்பட வேண்டாம். நீ எதை குறித்து பயப்படுகிறாய்? எதை காரியத்தை குறித்து யோசிக்கிறாய்? நீ ஒன்றை குறித்து யோசிக்க தேவையில்லை, பயப்படவும் தேவையில்லை. அங்கே தேவதூதன் அவளை தைரியப்படுத்துகிறார். நீ பயப்பட வேண்டாம், உன்னிடத்தில் ஒரு காரியம் நிகழப்போகிறது, உன் மூலமாய் ஒரு ரட்சிப்பு உண்டாக போகிறது, உன் மூலமாய் ஒரு விடுதலை உண்டாக போகிறது, ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளிப்பட போகிறது. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறப்போகிறாய். அவர் இயேசு என்று பெயரிடப்பட்டு அவர் உலக இரட்சகராய் வெளிப்பட போகிறார் என்ற அந்த நல்ல செய்தி அன்றைக்கு பயத்தோடு, நடுக்கத்தோடு, துயரத்தோடு, ஏக்கத்தோடு இருந்த மரியாளுக்கு கடந்து வந்தது. பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கும் ஒருவேளை என் அன்பு ஜனங்களே, நீங்கள் ஒருவேளை பயத்தோடு கூட இருக்கலாம், நடுக்கத்தோடு இருக்கலாம். ஐயோ, என் வாழ்க்கையில் இவ்வளமான காரியங்கள் சம்பவித்தால் எத்தனை அவமானம், எத்தனை ஏமாற்றம், எத்தனை போராட்டம் என்று சொல்லி நீங்கள் மனம் குமறிக்கொண்டு இருக்கலாம். யோசித்து பாருங்கள், ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆனால் எவ்வளவு அவமானமாய் இருக்கும். பார்ப்பவர்கள் எல்லாரும் இகழுவார்களே, பார்ப்பவர்கள் எல்லாரும் நகைப்பார்களே, பார்ப்பவர்கள் எல்லாரும் ஏளனமாய் பேசுவார்களே, இவளுக்கு எப்படி ஆயிற்று, இது என்னதான் நேர்ந்தது என்று சொல்லி பலதரப்பட்ட விடயங்களை மக்கள் எல்லாம் சமூகத்திலும் சமுதாயத்திலும் பேச ஆரம்பிப்பார்கள். அந்த சூழ்நிலையிலே தான் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அந்த மகளுக்கு ஒரு தேற்றுதலை கொடுத்து சொல்லுகிறார். மரியாளே, நீ பயப்பட வேண்டாம், உன்னிடத்தில் ஒரு கரு உருவாக போகிறது, நீ ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறாய். அவர் உலக இரட்சகராய், பாவங்களை நீக்கி மீட்கிறவராய், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தோடு அவர் உதயமாக போகிறார் என்ற நல்ல செய்தி அன்றைக்கு அந்த பெண்மணிக்கு கடந்து வந்தது. இன்றைக்கு அருமையான பிள்ளையே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் எதை குறித்து பயந்து போயிருக்கிறார்? யாரோ ஒருவர் பேசின வார்த்தைகளை கேட்டு மனம் நொந்து உன் வாழ்க்கையை மாய்த்து கொள்ள பார்க்கிறாயா? தற்கொலை செய்ய யோசிக்கிறாயா? இல்லாவிட்ட என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போய்விட்டது, இனி ஒன்றுமில்லை என்று சொல்லி, நம்பிக்கைக்கு ஏதுவான ஒன்றுமே என் வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லி மனம் பதறி போயிருக்கிறாயா? பயப்பட வேண்டாம் அன்பானவர்களே. அன்பு பிள்ளையே, இந்த நாளில் தேவன் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய ஒரு போதுமான கடவுளாய் இருக்கிறார். மரியாள் அன்றைக்கு எல்லாராலும் அங்கே நகைக்கப்படுவாள், அவள் அங்கே எல்லாராலும் பகைக்கப்படுவாள் என்று யோசித்தார்கள். ஆனால் தேவன் அந்த தாயை மகிமைப்படுத்தினார். என்ன ஆச்சரியம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து போதனை பண்ணுகிற பொழுது ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள், ஓ, இவரை பெற்ற தாய், இவரை பெற்ற கர்ப்பமும் இவர் பாலுண்ட முலையும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி மகிமையாய் அவளை குறித்து வாழ்த்தினார்களே. எவ்வளவு ஆச்சரியம்! இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த காரியம் ஒரு பயத்தை கொடுத்திருக்கலாம், நீ சந்தித்த ஏமாற்றம் ஒரு தோல்வியை கொடுத்திருக்கலாம். பயத்துக்கும் தோல்விக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற நல்ல செய்தி, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் என்பதாக. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை டாக்டர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானது, இந்த வியாதியிலிருந்து நீ மீண்டு கொள்ள முடியாது என்று சொல்லி இருக்கலாம். உங்கள் நம்பிக்கைக்கு உரியவரால் முடியும் உங்கள் வியாதியில் சுகம் தருவதற்கு, ஏமாற்றத்தில் விடுதலை தருவதற்கு உங்கள் தெய்வத்தால் முடியும். உங்களுக்காக, எனக்காக, மனிக்குலத்தை மீட்பதற்காய் 2024 ஆண்டுகளுக்கு முன்பதாய் விண்ணுலகில் இருந்து மண்ணுலகிற்கு உதயமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற தெய்வமாயிருக்கிறார். இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்கிறவராய், இன்றைக்கும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அதனாலே தான் வேத வார்த்தை சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம். வியாதியில் அகப்பட்டவர்களையும், பில்லி சூனிய பிசாசின் கட்டில் அகப்பட்டவர்களையும் அவர் விடுவித்து அங்கே கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம். அருமையானவர்களே, அதே தேவன் இந்த நாளில் உங்களை காண்கிறவராய் இருக்கிறார். இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளவு நெருக்கடியை சந்தித்தீர்கள். இயற்கை உங்களுக்கு பயத்தை கொடுத்தது, இயற்கை உங்களுக்கு ஒரு நடுக்கத்தை கொடுத்தது, இயற்கையின் சீற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை இல்லாமல் செய்துவிடுமோ என்று நீங்கள் பயந்து போயிருந்தீர்கள். அது நஷ்டத்தை கொண்டு வந்தது, கஷ்டத்தை கொண்டு வந்தது. ஆனாலும் உங்கள் தேவன் உங்கள் நடுவில் ஒலாவி எத்தகைய அற்புதங்களை செய்து உங்களை ஆச்சரியமாய் நடத்தி இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும்
தேவன் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார். எந்த சீற்றங்களும், எந்த கொடுகுரங்களும், எந்த மும்முரங்களும் உங்களை அழித்து விடாதபடி உங்களுக்காக நன்மை செய்வதற்கு இன்றைக்கும் ஆண்டவர் ஜீவிக்கிற தெய்வமாய் உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த பயத்தின் நடுவிலே கர்த்தருடைய வார்த்தையை விசுவசிக்க வேண்டும். அந்த வார்த்தையை உங்களுக்குள்ளே அதை வளருவதற்கு இடமளிக்க வேண்டும். அந்த வார்த்தையை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் விட்டுக் கொடுக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்து உங்களை அதிசயமாய் வெற்றி சிறக்க பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளுடைய நம்பிக்கை இன்றைக்கு எங்கே இருக்கிறது? ஒரு சின்ன பையன் இருந்தான். ஒரு நாள் அவன் தன்னுடைய பக்கத்து வீட்டு கிணற்றிலே அவன் தவறி விழுந்து போய்விட்டான். விழுந்து போனதும் அவர் கூக்குரல் எழுப்ப ஆரம்பித்தான். பெரிய ஓலமிட்டான். எல்லாரும் அந்த சத்தத்தை கேட்டு அந்த கிணற்றை சூழ வந்து விட்டார்கள். அப்பொழுது அந்த கிணற்றுக்குள் இருக்கிற மகனை மீட்பதற்கு மேலே நின்ற பெரியவர்கள் எல்லாரும் ஒரு வாளியை கயிற்றிலே கட்டி விட்டு சொன்னார்கள், தம்பி இதில் ஏறி வாப்பா, நாங்கள் உன்னை காப்பாற்றுவோம், நாங்கள் உன்னை தப்புவிப்பதற்கு நாங்கள் எல்லாரும் கூடி நிற்கிறோம், நீ பயப்படாமல் இந்த கயிற்றை பிடித்து அந்த வாளிக்குள்ளே உன் கால்களை வைத்து இதை பிடித்துக்கொள், நாங்கள் மேலே நின்று உன்னை தூக்கி விடுவோம் என்று சொன்னார்களாம். அப்பொழுது அந்த சிறுவன் மேலே அப்படி கூறியவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். பாருங்க, கேட்டானாம், இந்த கயிறை எல்லாரும் பிடித்திருக்கிறீர்கள் சரி, எனது அப்பா இந்த கயிறை பிடித்திருக்கிறாரா? என் அப்பா எங்கே? என் அப்பா இந்த கயிற்றை பிடித்திருக்கிறாரா என்று அவன் கேட்டான். அப்பொழுது எல்லாரும் ஆம் என்று சொல்லி தகப்பன் சொன்னார், மகனே நான் நிற்கிறேன், நான் கயிற்றை பிடித்துக்கிறேன், நீ மேலே வா ஏறி அப்படி என்று சொல்லி அங்கே அவன் ஏறி மேலே வந்து விட்டான். வந்தவுடனே இங்கே சூழ நின்ற மக்கள் அவனை பார்த்து கேட்டார்கள், தம்பி இவ்வளவு பேரும் நாங்கள் குழுமி நின்று உன்னை காப்பாற்ற துடித்ததை நீ கவனித்தாயே, ஆனாலும் இவைகள் நடுவில் நீ கேட்டாயே என் அப்பா மேலே நிற்கிறாரா, என் கயிறை பிடித்திருக்கிறாரா என்று சொல்லி நீ கேட்டதற்கு என்ன காரியம் என்று கேட்ட பொழுது அவன் சொன்னானாம், என்னுடைய அப்பா ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார். நீங்கள் ஒருவேளை உங்கள் கைகள் நொந்து விட்டால், இல்லாவிட்டால் வேறு ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் ஒருவேளை என்னை நீங்கள் கைவிட்டால் நான் கீழே மறுபடியும் விழுந்து ஆபத்தை சந்தித்து விடுவேன். ஆனால் என்னப்பாவோ நின்று அதை பிடித்தால் ஒரு நாளும் அவர் என்னை விடமாட்டார், என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுவார். அதுதான் என்னுடைய நம்பிக்கை. அதனால்தான் என் அப்பா நிற்கிறாரா என்று நான் கேட்டேன் என்று சொல்லி அந்த நபர்களுக்கு அவன் பதிலளித்தானாம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு யோசியுங்கள், அந்த சிறு பையனுக்கு தன்னுடைய அப்பா மேலே எவ்வளவு அசைக்க முடியாத நம்பிக்கை, தன்னுடைய பயமான சூழ்நிலை, தன் அப்பாவை அவன் நம்பினான். தன்னுடைய அப்பா தன்னை காப்பாற்றுவார் என்று அவன் உறுதியாக தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். அன்பு பிள்ளையே, இந்த உலக மனிதர்களே அப்படியாக நம்பிக்கைக்குரியவர்களாய் மாறுகிற பொழுது இந்த வானத்தையும் பூமியையும் அண்டசராசரங்களையும் உண்டாக்கின தேவன் எப்படி உங்களை காப்பாற்றாமல் விடுவார்? புல் பூண்டுகளை பட்சிகளை போஷிக்கிறவர், அவைகளை உடுத்துவிக்கிற தெய்வம் உங்களை எப்படி அவர் கைவிடுவார்? எதை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஓ, இந்த வியாதி என்னை மரணத்துக்கு நேராய் கொண்டு போய்விடும், எனக்கு வந்த இந்த பிரச்சனை இது அழிவுக்கு நேராய்த்தான் என்னை நடத்தப் போகிறது, எனக்கு மரணம் தான் முடிவென்று சொல்லி ஒருவேளை நீங்கள் தீர்மானித்துக் கொண்டு இன்றைக்கு பயத்தோடு நிற்கலாம். தேவனுடைய வார்த்தை உங்கள் பக்கமாய் கடந்து வருகிறது, நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லி. அன்பு பிள்ளைகளை, சீடர்கள் அன்றைக்கு நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், அச்சுறுத்தல்கள் வந்தது, அவர்கள் எல்லாரும் பயந்து போயிருந்தார்கள். என் ஆண்டவரோ மரித்து உயிர்த்தெழுந்து அவர் மறுபடி அவர்களுக்கு தரிசனமாகி, நீங்கள் பயப்படாதிருங்கள், இந்த உலகத்தின் காரியங்கள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த போவதில்லை, இவர்கள் உங்களை ஒன்றும் நஷ்டப்படுத்த போவதில்லை, ஒரு தீங்கும் உங்களுக்கு இழைக்க முடியாது என்று சொல்லி என் தேவன் அன்றைக்கு 12 சீஷர்களிலே அங்கே ஒருவன் மரித்து போய்விட்டான். அவனை தவிர 11 பேரும் மகிழ்ச்சி அடையும்படியாய், மனதை ஆற்றும்படியாய் என் தேவன் அவர்கள் நடுவிலே முடியாத சூழ்நிலையிலே பயந்து போய் நின்ற இடத்தில் தோன்றி அவர்களை தைரியப்படுத்தி பயப்படாதிருங்கள் என்று கூறின அதே தேவன் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம், கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்காக
செய்ய போகிறார் என்பதாக தைரியப்படுத்துகிறார். இஸ்ரவேல் மக்களுடைய நம்பிக்கைகள் அற்றுப்போனது, அடிமைத்தனங்கள் வந்தது, எதிரிகளின் ஆக்கிரமிப்புகள் பலமாய் அவர்களை தாக்கினது. அவர்கள் யோசித்தார்கள், எங்கள் தேசம் நாசமாய் போய்விட்டது, எங்கள தேசம் அக்கினிக்கு இரையானது, எங்கள தேசம் பாழாய் போய்விட்டது, இனி மீள முடியாது என்று சொல்லி அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுதுதான் ஜோவேல் என்ற தீர்க்கன் மூலமாய் தெய்வம் மறுபடி தம்முடைய செய்தியை அனுப்புகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதாக சொல்லுகிறார். எனக்கு அன்பான என் அன்பு பிள்ளைகளே, இந்த நல்ல நாள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாளாக இருக்க போகிறது. 12ஆம் மாதம் இங்கே 1ஆம் தேதியிலே நிற்கிற உங்களுக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் சந்திக்க போகிற புதிய வருஷம் ஒரு புதுமையானதாய் மாறப்போகிறது, ஒரு அற்புதத்தை கொண்டு வரப்போகிறது. பயங்கள், திகழ்கள், தடுமாற்றங்கள், சோர்வுகள், வேதனைகள், தத்தளிப்புகள், கண்ணீர்கள் அவைகள் நடுவில் உங்களை விடுவித்து உங்களை மகிழத்தக்கதாய், ஆச்சரியப்படத்தக்கதாய் அதிசயமான அற்புதங்களை செய்து உங்கள் தேவன் அங்கே உங்களை நடத்தப் போகிறார். அதுதான் அவர் செய்ய போகிற பெரிய காரியங்கள். அந்த பெரிய காரியங்கள் பெரியவரை உங்களுக்கு காண்பிக்க போகிறது, உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறது. அவரை பெற்றுக்கொண்டு அவரை நீங்கள் அவரிடத்தில் கற்றுக்கொண்டு அவரை நம்பிக்கொண்டு வாழ எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? அப்படியானால் உங்களை அர்ப்பணியுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுக்கும். இந்த வருஷத்திலே தேவன் எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தினவர். இந்த 12ஆவது மாதத்திலும் உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்கள் குற்றங்களை மன்னிப்பார், உங்கள் கஷ்டங்களுக்கு ஒரு பதில் தருவார், உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவரே பார்த்து கொள்ளுவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நாங்கள் ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே, 11 மாதங்களும் பத்திரமாய் நீர் வழிநடத்தி 12ஆவது மாதம் 1ஆம் தேதியிலே நிற்கத்தக்கதாய் என் தேவன் நீங்கள் பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த 12ஆம் மாதத்தில் அநேக தேவைகளும் அநேக ஆண்டவரே சுவாமி விருப்பங்கள், வாஞ்சைகளும் இருக்கிறதையா. உன் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு காரியங்களையும் என் தேவன் நீங்கள் பார்த்து இவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன் ஐயா. உம் மக்களை கனம் பண்ணும், இவர்களை காத்துக்கொள்ளும், உம்முடைய கரங்களில் ஒப்படைத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.